நடிகை அபிராமி தன்னுடைய சினிமா அனுபவம் பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. என்னன்னா, எனக்கு சினிமா பின்புலம் கிடையாது. அடூர் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல வெளிவந்த காந்தபுருஷன் மலையாள படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானேன். 10வது முடித்ததும் மீண்டும் சினிமா வாய்ப்பு வந்துச்சு. வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் என்று தோன்றவே சினிமாவையே நான் செலக்ட் பண்ணிட்டேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 4 மொழிகளிலுமே நடிச்சிருக்கேன். ஏசியா நைட் சேனல்ல தொகுப்பாளராகவும் இருந்திருக்கேன். ஒரு கட்டத்துல கரியர்ல மாற்றம் தேவைப்படவே அமெரிக்காவுக்கு படிக்க போனேன். பிறகு அங்கேயே வேலைக்கும் போயிட்டேன். விஸ்வரூபம் படத்துல பூஜாவுக்கு டப்பிங் கொடுக்க கமல் சார் என்ன அழைச்சாரு. மீண்டும் சினிமாவுக்கு வந்துட்டேன். என்னுடைய பள்ளி தோழனை 10 வருடத்துக்கு நட்புக்கு அப்புறமா திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இவருடைய வளர்ச்சியையும் சர்க்கிள்களையும் சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்ததால எங்களுக்குள்ள பெருசா எந்த கருத்து வேறுபாடுமே வந்ததில்ல. வெளியிடங்களுக்கு செல்லும் போதும் ரசிகர்கள் என்னிடம் பேச புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நாங்க 2 பேரும் ஒரு குழந்தைய தத்தெடுப்பது என முடிவு பண்ணோம். அப்படிதான் இந்தியாவில வேலை கிடைக்கவே இங்கேயே செட்டில் ஆனோம். மக கல்கியோட உலகம் முழுவதும் சுற்றி வரணும் அப்படின்றதுதான் ஆசை. கல்கியின் 1 வயதுல இருந்தே அப்பா மகள் இருவரும் தனியாக பயணம் மேற்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். மகள் கல்கிக்கு முன்பின் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, குழந்தைய நம்ம உடல்ல இருந்துதான் பிறக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு முழு மனதோட அழைத்து வந்துட்டாலே அவங்க நம்ம குழந்தைங்க தான். கல்கி எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒவ்வொரு நொடியும் நாங்கள் கொண்டாடுறோம். அவளை வளர்க்கும் பணியை நானும் என் கணவரும் பகிர்ந்துகிட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மா வேலை செய்வதை பார்த்து வளரும் அவள் எல்லா சூழலையும் துணிச்சலாக எதிர்கொள்ளும் பெண்ணாகத்தான் தயாராவா. மொத்தத்துல கல்கி எங்கள் வாழ்வில் வந்த பட்டாம்பூச்சி. மக்கள் என்ன 16 வருஷத்துல இருந்து பாக்குறாங்க. அந்த வயசுல இருந்தே மெச்சூர்டான நடிகையாக பார்த்ததால என்னுடைய 40 வயசுலயும் அப்படியே இருப்பது போல உணர்றாங்க. அதை தாண்டி மற்றவர்களுக்காக அல்லாமல் எனக்காக நான் என் உணவு உடற்பயிற்சியில கவனம் செலுத்துறேன். யோகா செய்யறேன். சின்ன சின்ன விஷயங்களையும் என்னை மகிழ்ச்சியா வச்சுக்கிறேன். அது தோற்றத்துல பிரதிபலிக்குது. வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலையும் அது தோற்றத்துல பிரதிபலிக்குது. உன்னை சுற்றி இருக்கும் எல்லா ஸ்டீரியோ டைப்பையும் உடைத்து வெளியே வந்து வாழ பழகு அப்படின்னு அப்பா எனக்கு கத்து கொடுத்திருக்காரு. அதனால என் மனசுல சரி எனப்படுற முடிவுகளை நான் எடுக்க ஆரம்பிச்சேன். எடுத்த முடிவுல உறுதியா நிக்கிறேன். என்னை பொறுத்தவரை முடிவு தவறானாலும் அது தோல்வி இல்ல, பாடம் தான் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். எனக்காக நான் நிற்பத சுயமரியாதையின் வெளிப்பாடாகவே நான் பாக்குறேன். எல்லாவற்றுக்கும் மேல என்னை நான் மதிக்கிறேன் அப்படின்னு அபிராமி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க.